வணக்கம் மாணவர்களே! இன்னைக்கு என்னன்னா, அக்கவுண்ட்ஸில இம்பார்ட்டன்ட் சம்மு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அது சொல்றேன். அதுக்கு முன்னாடி மோட்டிவேஷன் ஸ்டோரி ஒண்ணு சொல்லிடுறேன். ஒரு காட்டுல தவளைகள் ரொம்ப ஜாலியா இருந்துகிட்டு இருந்தது. அதில 2 தவளைகள் என்ன ஆகுது, தப்பி தவறி தவறுதலா கிணத்துல கீழ விழுந்துட்டு. அதில மத்த தவளைகள் என்ன பண்ணுச்சு, நீங்க 2 தவளைகளையும் பார்த்து என்ன பண்ணுச்சுன்னா, நீங்க தவறி கீழ விழுந்துட்டீங்க. இனிமே மேல வர முடியாதுன்னு சொல்லிட்டு, அந்த 2 தவளையில ஒரு தவளையில அது கவலைப்பட்டு தன்னோட உயிர மாய்ச்சுக்கிட்டு. ஒரு தவளை மட்டும் என்ன பண்ணுச்சு, தன்னுடைய நம்பிக்கைய விடாம அடிச்சு மேல வந்துட்டு. மேல வந்தோன்னே மத்த தவளைகள்லாம் பார்த்து கேட்டுச்சு. "எப்படி நீ மட்டும் மேல வந்தன்னு?" கேட்டுச்சு. அந்த தவளைய பார்த்து கீழ விழுந்ததுல அந்த தவளை சொன்னுச்சாம், "நீங்க சொல்லக்குள்ள எனக்கு காது கேட்காது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, என்னைய ஊக்குவிக்கிறீங்கன்னு நெனச்சுக்கிட்டு, நான் அடிச்சு மேல வந்துட்டேன்னு" சொன்னுச்சாம். அதே மாரி தான் மாணவர்களே, நீங்க என்னன்னா, மத்தவங்கள உங்களால முடியாது, இது செய்ய முடியாது சொல்றத நீங்க காதுல வாங்காம, இதையும் காதுல வாங்காம நீங்க என்ன செய்யணும், உங்க மனம் போன போக்குல போகாம, உங்களுடைய மனசாட்சி என்ன சொல்லுதோ, அதப்படி நடந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லதாவே நடக்கும். நல்லதே செய்யுங்கள், நல்லதே நடக்கும். இப்ப அக்கவுண்ட்ஸ்ல அக்கவுண்ட்ஸ் ஃபார் இன்கம் ரெக்கார்ட்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்ன சம் வரும்னு சொல்றேன். அத 1வது சம்மு, 3வது சம்மு, 6வது சம்முங்கிறது பப்ளிக் எக்ஸாம்ல கண்டிப்பா வந்துருது. அந்த சம் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் வீடியோ போட்டு அப்லோட் பண்றேன். அது 8வது சம்மு, 10, 12 மேக்ஸிமம் அது இல்லாத கொஸ்டினே கிடையாது. 14 சம்மும் பார்த்துக்கங்க. 17, 18, 20. இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம் பொறுத்த வரைக்கும் 1, 6, 8, 12, 14, 18 இதை பார்த்துங்க. இம்பார்ட்டன்ட் சம் நான் சொன்னேன்ல, அந்த ஒவ்வொரு வீடியோவும் போட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? நான் சொன்னேன்ல, ஒரு தவளை யார் சொல்கிறதையும் பேச்சை கேட்காம அடித்து மேலே வந்ததில்ல, அதேமாதிரி நீங்கள் மேலே வந்துகிட்டே இருங்க. புரியுதா? என்னோட சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். நீங்கள் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் இலக்குகள் நோக்கி போயிட்டே இருங்க. மார்ச் மாதங்கிறது உங்கள் மாதம். அதாவது ஸ்டூடெண்ட்டினுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கணும்னா, நம்மளுடைய சப்ஜெக்ட் வைஸும் சரி, நம்ம பேரண்ட்ஸ் வைஸும் சரி, நம்ம ஸ்கூல் வைஸும் சரி, 100 மார்க்கு எடுப்புன்னு வந்துக்கிட்டு துணிச்சலாக என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் அட்டன் பண்ணுங்க. அதுக்கு முழு சப்போர்ட்டாக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? நம்மளால் மட்டும்தான் முடியும். நம்மளால் மட்டும்தான் முடியும். வேறு யாராலையும் முடியாதுன்னு சிந்தனையை நோக்கி போயிட்டே இருங்க. தேங்க் யூ ஆல்.